எல்லோருக்கும் வணக்கம். ஹோமியோபதி இருந்து 52வது கோட்பாட்டை பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாய்? உலகில் 2 விதமான வைத்திய முறைகள் இருக்கின்றன. ஒன்று ஹோமியோபதி முறை, அதாவது என்ன நோய் இருக்கிறதோ அதுக்கு நிகரான இன்னொரு நோயை செயற்கை முறையில் ஏற்படுத்தி அதை குணப்படுத்துவது. சிவினஸ் கியூரண்டஸ் என்று லாத்தின் மொழியில் சொல்லுவார்கள். முள்ளை முள்ளால் எடுப்பது என்று தமிழில் கூறலாம். ஆனால் அலோபதி முறை என்ன செய்கிறது? ஒரு நோய்க்கு எதிர்மறையான விளைவினை ஏற்படுத்தி மருந்தினை கொடுத்து அதை குணப்படுத்த முயற்சிவார்கள். அதாவது ஒருவருக்கு காய்ச்சல் இருக்கிறது என்றால் அவன் உடலை குளிர வைப்பதற்காக, அவன் உடலில் வியர்த்து போவதற்கான ஒரு மருந்தினை கொடுத்து அந்த காய்ச்சலை குணப்படுத்துவார்கள். இது அலோபதி முறை. ஆனால் அலோபதி முறை இந்த முறையில் நோய் குணமாகாது என்கிறார் ஹெனின்மான் அவர்கள். நம்மளே பார்த்துருக்கார். காய்ச்சல் இருக்கும் பொழுது சில மருந்துகளை சாப்பிடும், மருந்தின் வீரியம் உடலில் இருக்கும் வரை நம்ம உடலை விட்டு காய்ச்சல் போயிருக்கும், வியர்க்கும், உடல் குளிர்ந்து விடும், காய்ச்சல் போனமாக தெரியும். ஆனால் சில மணி நேரங்கள் கழித்து மீண்டும் அந்த காய்ச்சல் நமக்கு வந்துவிடும். இது நம்மில் பலர் பார்த்துருக்கலாம். ஆனால் ஹோமியோபதி முறையில் மருந்து கொடுக்கும் பொழுது அந்த நோய் நிரந்தரமாக குணமாகிவிட திரும்ப வராது. இதுதான் ஹோமியோபதிக்கும் அலோபதிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கோட்பாடு மேலும் கூறுகிறது, இந்த 2 விதமான முறைகளையும் உபயோகப்படுத்தி இதுக்கு நடுப்பாதையில் நடுமுறையில் ஒரு வைத்திய முறையினை கடைபிடிக்க முடியாது. நம்ம ஒரே முறை ஹோமியோபதி முறை தான் சிறந்தது. எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு தகுந்த அதே வியாதியை ஏற்படுத்தக்கூடிய செயற்கை முறைகள் கொடுக்கக்கூடிய மருந்தினை கொடுத்து அந்த நோயினை குணப்படுத்த முடியுமே தவிர அந்த நோய்க்கு எதிர்மறையான விளைவுகளை தரும் மருந்தினை கொடுத்து அந்த நோயினை குணப்படுத்த முடியாது. அது இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அலோபதியினால் நோயினை குணப்படுத்த முடியாது, ஹோமியோபதி முறையில் மூலமே நோயினை குணப்படுத்த முடியும் என்கிறார் ஹெனின்மான் அவர்கள். இது மிகவும் உண்மையும். அலோபதி முறை நோயினை அமுக்கி வைக்கும், வெளியே தெரியாமல் உடலுக்குள்ளே அதை ஒழித்து வைத்துவிடும். ஆனால் ஹோமியோபதி முறை உள்ளே இருக்கும் நோயினை வெளியே கொண்டு வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் என்கிறது இந்த கோட்பாடு. நமது மந்திரம்: அன்பே செய்வோம், அன்புடன் வாழ்வோம், கடமை செய்வோம், இந்த நிலையில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.